எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். The prophetic book of Jeremiah, chapter 15, verse 11. எரேமியா 15:11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். The Lord said, surely I will deliver you for good purpose. Surely I will intercede with your enemy in your time of trouble and in your time of distress. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம், the Lord is promising that he is going to help out the remnant. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு 3 வாரங்கள் எங்களுடைய சபையிலே பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனால் இன்று இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த சபையிலே வேறு ஒரு கோணத்திலே கர்த்தருடைய செய்தியை கேட்கப் போகின்றோம். When God says the remnant, when God talks about the remnant, who does he mean? மீதியாய் இருப்பவர்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது யாரை குறித்து பேசுகின்றார்? The remnant among the Israel is those the Lord has kept alive. கர்த்தருடைய கிருபையை காணும்படியாக பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மீதம் வைத்து தம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் மை ரெம்னன்ட், நீங்கள் என்னுடைய மீதியானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In a special way, we are also his remnant. 2025வது வருஷத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். 2024 டிசம்பர் 31ஆம் தேதியோடு எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஸோ in that sense, in that way, we are also a remnant in 2025. 2025 நாமும் மீதியானவர்களாகவே இருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், நீங்கள் என்னுடைய கரத்தினாலே நன்மை அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகாயம் செய்யும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் 3 காரியங்கள். And that is what we are concerned about today. சகாயம் செய்யும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் 3 காரியங்கள் என்ன என்று இன்று காலையிலே பார்க்க போகின்றோம். ஆண்டவர் 3 காரியங்களை செய்யும் பொழுது அதிலே முதலாவது அவர் செய்ய நினைக்கும் காரியம், the first thing that the Lord wants to give the remnant or do for the remnant is this. கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனம். The book of Jeremiah, chapter 15, verse 21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் காரியத்தை வேறு விதத்தில் சொல்ல போனால் இப்படி அதை சொல்லலாம். சகாயம் செய்யும் கர்த்தர் நமக்காக செய்யும் முதல் காரியம், நமக்காக நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு கர்த்தர் நம்மை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. God will deliver you from the hands of the wicked. துன்மார்க்கருடைய கைகளிலிருந்து, பொல்லாதவர்களுடைய கைகளிலிருந்து, உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய கைகளிலிருந்து, உங்கள் குடும்பம் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுடைய கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தையும் கவனிக்க வேண்டும். The book of Job, chapter 9, verse 24. அதிலே வேதம் சொல்லுகிறது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. So in a way, we are also in the hands of the wicked. உலகத்தையே ஆண்டவர் துன்மார்க்கர் கையிலே விட்டிருக்கிறார் என்றால்
அந்த உலகத்திலே தான் நீங்களும் நானும் வசித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தாராக இருக்க நமக்கு அனுமதி இல்லை. We are in the world, but we are not of the world. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தின் பண்புகள், உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய நம்மை மோசம் போக்கும் சதிகள் நம்மை பற்றுவதில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். While the earth is given into the hand of the wicked, the Lord's promise to us, his remnant, is this: I will not leave you in the hands of the wicked. உலகத்தை நான் துன்மார்க்கனுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறேன், ஆனால் உலகத்தில் வசிக்கும் என்னுடைய பிள்ளையே, உன்னை நான் துன்மார்க்கனுடைய கையிலே கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது இதை நன்கு அறிந்திருந்தான். David knew what it was to fall into the hands of the wicked. துன்மார்க்கருடைய கையிலே விழுவது எப்படி என்பது, அது எப்படிப்பட்ட காரியம், அதனுடைய அனுபவங்கள் என்ன என்று தாவீது நன்கு அறிந்து வைத்திருந்தான். 10வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்திலே தாவீது இப்படி எழுதுகிறான்: துன்மார்க்கருடைய கையில் அகப்பட்டு அவர்களால் மோசம் போக்கப்பட்ட தாவீது ஒரு கட்டத்தில் முடியாமல், இனிமேல் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, இனிமேல் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்தவனாய் 10வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் இப்படி எழுதுகிறான்: துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும் ஆண்டவரே. வசனத்தை போடுவீங்களா? சங்கீதம் 10:15. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அவனை தேடி விசாரியும் என்று கர்த்தரை பார்த்து தாவீது அங்கலாய்த்து இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். David, I think, would have made this a literal prayer. It was not a figurative prayer. அவனுடைய புயத்தை முறித்து போடும், துன்மார்க்கனுடைய புயத்தை முறித்து போடும், break his shoulders, break his arm என்று கர்த்தரை பார்த்து தாவீது சொல்லும் பொழுது ஏதோ விளையாட்டாக அப்படி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லவில்லை. He was being very specific in his prayer. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படித்தான் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். And I think David also made this prayer a very literal prayer. But the New Testament believer, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசிகளுக்கு 10வது சங்கீதத்தில் தாவீது ஜெபித்ததை போல ஜெபிக்க அனுமதி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஜெபிக்க அனுமதி இல்லை. நம்மை எதிர்த்து வருகிறவர்களுடைய புயத்தை முறித்து போடும், அவனுடைய கையை உடையும் ஆண்டவரே, காலை உடையும் ஆண்டவரே என்றெல்லாம் மனது சொல்லலாம், ஆனால் ஜெபத்தில் அதை கொண்டு போகக்கூடாது. You may want to do it in your flesh. மாம்சத்தில் அப்படிப்பட்ட யோசனைகள் வரும், ஆனால் ஒரு நாளும் ஜெபத்தில் அதை கொண்டு போகக்கூடாது. இது கிருபையின் காலம், நீங்களும் நானுமே கிருபையின் கீழே இருக்கிறோம் என்பதினாலே ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய விரோதிகளுக்கு கூட நடக்க வேண்டும் என்று ஆசைப்படவும் கூடாது, ஜெபிக்கவும் கூடாது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஜெபித்தாலும் அந்த அபேட்சைகளுக்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. The prayer of the New Testament believer has to be different. புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியினுடைய ஜெபம் வித்தியாசமுள்ளதாக இருக்க வேண்டும். 37வது சங்கீதத்தையும் தாவீது தான் எழுதினான். 10வது சங்கீதத்தை அவன் எழுதும்போது he was a very immature believer. ஒரு முதிர்ச்சி இல்லாத விசுவாசியாக 10வது சங்கீதத்தில் தாவீது இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் அவன் இப்படி எழுதினான்: துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவருடைய புயத்தை ஆண்டவரே நீர் முறித்து விடும், அவனுடைய ஆகாமியும் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் என்று சொன்ன அவன் 37வது சங்கீதத்திற்கு வந்த பொழுது கொஞ்சம் முதிர்ச்சியை அடைந்திருந்தான். His outlook changed, his perspective changed, and his prayer life also had changed a bit. அவனுடைய கண்ணோட்டம் மாறி போனது, அவன் காரியங்களையும் ஜனங்களையும் பார்க்கும் விதம் மாறி போனது. அதனாலே அவனுடைய ஜெப வாழ்க்கையும் கொஞ்சம் மாறி போயிருந்தது. 37வது சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது, I told you, David had matured spiritually. And so he says in verse 17, 37:17 அவன் இப்படி சொல்லுகிறான். இங்கே ஆகாமியம் செய்கிறவனுடைய, துன்மார்க்கம் செய்கிறவனுடைய கையை முறித்து போடும் என்று இப்பொழுது அவன் சொல்லவில்லை. இங்கே அவன் சொல்லும் காரியம் வேறு. அவன் என்ன சொல்லுகிறான்? துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். அல்லேலூயா. முறித்து போடும் என்று சொல்லுகிறதிலிருந்து அது முறிந்து போகும் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஆண்டவர் அவனை மாற்றியிருந்தார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்றும் அதனோட கூட விசேஷமாக அவன் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். From a prayer of a very, very violent man, David had come to a situation
where he was making a declaration of faith. ஒரு பராக்கிரமசாலியினுடைய ஜெபத்திலிருந்து, அதான் 10வது சங்கீதம், பராக்கிரமசாலியினுடைய ஜெபத்திலிருந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாசியினுடைய நிலைமைக்கு 37வது சங்கீதத்திலே தாவீது வந்திருந்தான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், முறித்து போடும் என்று சொல்லவில்லை, அவன் விசுவாச அறிக்கை செய்கிறான், அவனுடைய புயம் முறிந்து போகும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. From Psalm 10 to Psalm 37, David had come a long way. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாம ஜெபித்த ஜெபங்களை தொடர்ந்து ஜெபிக்க நமக்கு அனுமதி இல்லை. இப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோட நெருங்கி இருக்கும் நாம், இன்னும் நெருங்கி வர வேண்டும் என்று ஆசைப்படும் நாம், ஆண்டவருடைய பிரியம் என்ன என்பதை கண்டே நம்முடைய ஜெப வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை ஜெபத்திலிருந்து விசுவாச அறிக்கையாக மாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முடிந்தால் விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. சகாயம் செய்யும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் 2வது காரியம், the God who intercedes for you against your enemy wants to do this in your life the second time. சகாயம் செய்யும் கர்த்தர் நமக்கு செய்யும் 2வது காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்த சத்துருவின் வார்த்தைகளை நான் அபத்தமாக்கி போடுவேன். அல்லேலூயா. உன்னை குறித்து சத்துரு என்ன சொல்லி இருக்கிறானோ அது ஒரு நாளும் மெய்ப்பிக்கப்படாது, அது பொய்யாக்கப்படும், அது அபத்தமாகி போகும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். God will falsify the words of the enemy about you. சத்ரு உங்களை பார்த்து என்னவெல்லாம் சொன்னானோ அவைகளையெல்லாம் கர்த்தர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் செய்யும் காரியங்களை கூட கர்த்தர் ஒரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய நன்மைகளை நினைவு கூறுகிறார். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை நினைவு கூறுகிறார். அதே போலவே உங்களுக்கு விரோதமானவர்கள் உங்களை குறித்து கொப்பளித்த வார்த்தைகளை, உங்களுக்கு விரோதமாக சொன்ன சாபமான காரியங்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அதன்படி செய்ய அல்ல, அதை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவதற்காக கர்த்தர் அதை நினைவிலே வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளையே இன்று காலையிலே உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். God will falsify the words of the enemy about you. Whatever the enemy said about you will come back to haunt him என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து சத்துரு என்ன சொன்னானோ அது அவனை தாக்கும்படியாக அவனுக்கே திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 24-25 வசனங்கள். The book of Ezekiel chapter 12 verse 24 and 25. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. For I am the Lord, I will speak, and the word that I shall speak shall come to pass. It shall be no more prolonged. For in your days, O rebellious house, will I say the word, and will perform it, said the Lord God. Hallelujah. God wants his children to live according to his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். And not according to some random divinations of some false prophets. தம்முடைய வார்த்தையை இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 66 புஸ்தகங்களிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் தரிசனங்கள், ஆண்டவர் நமக்கு தரும் வெளிப்பாடுகள், ஆண்டவர் நமக்கு தரும் வாக்குத்தத்தங்கள், இவைகளை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் விசுவாசியே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நினைக்கின்றார். அதை விட்டு ஏதோ எங்கோ ஒரு தீர்க்கதரிசி எதையோ சொல்லிவிட்டான் என்பதை நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆகும் என்று வேதாகமத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் நீங்கள் அந்த காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவுபடுத்த இன்று கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். God wants his children to live according to the written word that he has given into their hands. உங்களுடைய கைகளிலே எழுதப்பட்ட வார்த்தையை, அச்சடிக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தர் பூரணமாக நமக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் அல்ல, சத்துருக்கள் நம்மை குறித்து சொன்ன காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். That's why
in the Gospel of Matthew chapter 4 verse 4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் பிசாசை பார்த்து சொன்னதனுடைய நோக்கம் என்ன? பிசாசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, பிசாசுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பிசாசுக்கு இதெல்லாம் தெரியும் என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இது புரிய வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காகவே பிசாசை பார்த்து கர்த்தர் அன்று அதை சொன்னார் என்றே நான் விசுவாசிக்கின்றேன். உண்மையான ஆராதனை இல்லாத இடத்துல பொய் தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும் என்று வேதமும் அனுபவமும் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். உண்மையான ஆராதனை ஒரு இடத்துல இல்லை என்றால் அங்கே அநேக பொய் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்றே வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கும் ஒரு முன்மாதிரி. கர்த்தருடைய ஊழியர்கள் அசட்டை பண்ணப்படும் இடங்களிலே பாகாலனுடைய ஊழியர்கள் பெருகுவதிலே எந்த சந்தேகமும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி அவருடைய வார்த்தையை பிரசாபப்படுத்தும் உண்மையான ஊழியர்கள் இருக்கும் இடத்திலே அவர்கள் அசட்டை பண்ணப்படும் பொழுது பாகாலுடைய ஊழியர்கள், பாகாலுக்கு பலி செலுத்தும் பூசாரிகளும், அவர்களுடைய காரியங்களை நடப்பிக்கும் எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகுவார்கள் என்பதையே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டானதைத்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். உண்மையான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். கர்த்தரையே நம்பிக்கொண்டு அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இஸ்ரவேலின் ஜனங்களை பொல்லாத வழிகளிலிருந்து கர்த்தருடைய வழிகளுக்கு திருப்புவதற்காக அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி அசட்டை பண்ணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையும் அசட்டை பண்ணப்பட்டது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எத்தனை தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள்? பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் என்று பார்க்கிறோம். It was 1 versus 450 என்று பார்க்கிறோம். Hallelujah. Elijah was standing against 450 prophets of Baal. ஆனால் அவன் பயந்து போனானா? இல்லை, பயந்து போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை. இந்த ஊழியம் எனக்கு போதும் என்று சொல்லி அவன் விடை வாங்கவும் இல்லை. அவன் என்ன செய்தான்? அவன் வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு, என்னை அழைத்த தேவன், என்னை ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தின தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், நான் சொல்லும்படியே காரியங்களை செய்வார் என்று சொல்லி, வானத்திலிருந்து அக்கினி இப்பொழுது இறங்கும் என்று சொல்லி அக்கினியை இறக்கி காண்பித்ததை நினைவு கூறும்படி உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அநேகருக்கு விரோதிகளாகவே மாறுவீர்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக மாறுவது சாதாரண காரியம் அல்ல. It is not a simple matter to be the enemy of the prophets of Baal. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய பட்டயம் இருக்க வேண்டும், உங்களுக்கு வார்த்தையினுடைய வல்லமை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் இருந்த இடம் கூட காணாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கவும் கர்த்தர் என்று என்னை அனுப்பியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் சத்துரு சொன்ன காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள காரியங்களை நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எஸ்தர் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆமான் யாருக்காக தூக்கு மேடையை உண்டு பண்ணினானோ அவன் ஜீவனோடு நிற்கிறான், தூக்கு மேடை உண்டு பண்ணினவன் அந்த தூக்கு மேடையில தொங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களை, மொர்தெக்காய் ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் கூட சஞ்சலப்பட்டு இந்த தூக்கு மேடையிலே என்னுடைய கழுத்து தொங்குமோ என்று சந்தேகப்பட்டு இருக்கவே மாட்டான் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அவனுக்கு நன்றாகவே தெரியும், இந்த தூக்கு மேடை எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதல்ல. துன்மார்க்கனுடைய ஆகாமியத்தை தேடி விசாரிக்கும் ஒரு கர்த்தர் உண்டு. அவர் எனக்கு விரோதமாக வரும் ஆயுதத்தை சத்துருவுக்கு விரோதமாகவே திருப்புவார் என்பதை அவன் முழு நிச்சயத்தோடு அறிந்திருந்தான். காரணம் என்ன? அவன் வார்த்தையினாலே ஜீவித்தவன். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில்
நாம பார்க்கிறோம், தானியேலுக்கு விரோதமாக பிராது சொன்னவர்கள், தானியேலை அந்த சிங்க கெபியிலே தூக்கி வீச வேண்டும் என்று சொன்னவர்கள், அவர்களெல்லாம் வெளியே நின்று இப்பொழுது தானியேலுடைய சடலமோ அல்லது தானியேலுடைய சில எலும்பு துண்டுகளோ கிடைக்கும், சிங்கங்கள் பீறி போட்ட பிறகு என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க காத்து கொண்டு கெபிக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தானியேல் 6:24 நாம் வாசிக்கிறோம், தானியேலுக்கு விரோதமாக நின்றவர்கள் கெபியிலே தூக்கி வீசப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கீழே வருவதற்கு முன்னதாகவே சிங்கத்தில் இருந்த கெபியில் இருந்த சிங்கங்கள் எல்லாம் அவர்களை பிடித்து பீறி போட்டன என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பேதுரு இப்படி எழுதுகிறான், கள்ள தீர்க்கதரிசிகளின் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்படி சொல்லிவிட்டு பேதுரு இதையும் சொல்லுகிறார், ஆனால் தேவன் சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. But there were false prophets also among the people, even as there shall be false teachers among you, who privately shall bring in damnable heresies, even denying the Lord that bought them, and bring upon themselves swift destruction. பொய் உரைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள தீர்க்கதரிசனங்களை உரைப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? They bring upon themselves swift damnation என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய அழிவு உறங்காது, பூர்வ காலம் முதல் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது என்று கர்த்தருடைய வசனம் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்பதை கர்த்தருடைய பிள்ளையே நீங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். உங்களுக்கு விரோதமாக மல்லு கட்டி வந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக பிராது சொன்னவர்கள் ஒரு வழியாக வருவார்கள். தப்பித்து போகும்போது 7 வழிகளில் எந்த வழியிலே போனால் சீக்கிரம் பத்திரமாக போய் சேரலாம் என்பதை கண்டுபிடித்து ஓடி போகவே செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எங்கும் ஓடி போகாமல் நீங்கள் தங்கி தாபரிக்கும் இடத்திலேயே செழிப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகின்றது. சகாயம் செய்யும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய 3வது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக உன் சத்துருவை எதிர்க்கும் நான் உனக்கு செய்யும் 3வது காரியம், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உன்னை நான் காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஊழியர் சசிகுமார் ஐயாவுடைய சாட்சியை கேட்டோம். அவருடைய ரட்சிப்பின் பாதையிலே அவர் வந்த பிறகு அவருக்கு பெரிய ஒரு விபத்து உண்டானதையும் அதிலே அவர் காக்கப்பட்டதையும் பார்த்தோம். அவர் மட்டுமல்ல, அவருடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பதற்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். இன்று நின்று ஜீவனோடு நின்று அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவரை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்றால் கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய அழைப்பும் அவர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் இருப்பதே காரணம் என்பதை சொல்லிக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்று மற்றவர்களை நம்மை பார்த்து சொல்லும் காரியம், உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உன்னை நான் காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். The book of Isaiah chapter 46 and verse 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நான் 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 என்று சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் அந்த வசனத்தை வேறு விதமாக எழுதியிருக்கலாம். ஒரே ஒரு நான் என்பதை முதலிலே போட்டு, நான் இதை செய்வேன், உங்களுக்கு அதை செய்வேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஹல்லேலூயா, he is a zealous God. He wants to make it clear that it is he who does it for you. ஆமென். இதை செய்யும் கர்த்தர் தாம் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக கர்த்தர் நான் 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 என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். The Lord, when Moses wanted to know the name of the Lord who was sending him to Israel to redeem them from the bondage of Egypt, God said, I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெயரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய பெயர் அதுதான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? I am who I am is a name of my God. ஆமென். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் அப்படி செய்து வந்தேன், இதுவரைக்கும் உங்களுக்கு நான் செய்து வந்தேன், இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 48:14, Psalm 48 and verse 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை ரட்சித்து உங்களை ஏதோ ஒரு சபையிலே கொண்டு வந்து
ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷையை பேச வைத்துவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி கைவிடுகிற தேவன் அல்ல என்னுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். மரண பரியந்தம் இங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த செய்தியினுடைய கடைசியிலே நாம் பார்க்க போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். The book of Malachi chapter 3 verse 6. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. It is because of who God is. It is because of what God's character is. கர்த்தர் யார் என்பதை குறித்து, கர்த்தருடைய சுபாவம் என்ன என்பதை குறித்து தான் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நன்மை செய்ததனாலே அல்ல, உங்களுடைய பெற்றோர்கள் நன்மை செய்ததனாலே அல்ல, அவர்கள் பெயரும் புகழும் பண வசதியும் இருந்தவர்களாக இருந்ததனாலே அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு தருணத்தையும் கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எபிரேய புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். The book of Hebrews chapter 1 and verse 12. அந்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்னுடைய ஆண்டு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 70 அல்லது பெலத்தின் மிகுதியினாலே 80 எனக்கு கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, நீ மரித்தாலும் நீ அடக்கம் பண்ணப்பட்டாலும் என்னுடைய ஆண்டுகள் முடிந்து போவாததினாலே நான் திரும்ப வரும்பொழுது உன்னை உயிரோடே புது சரீரத்தை கொடுத்து மறுரூபப்படுத்தி உன்னை நான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போவேன் என்று கர்த்தர் இன்று தம்முடைய பிள்ளைகளை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒவ்வொரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட விசுவாசியினுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் ஆசையும் விருப்பமும் இதாகவே இருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவருடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. அவர் என்னை ரட்சிப்பார். அவர் என்னை வேடனுடைய கைகளிலிருந்து ரட்சிப்பார். அவனுடைய கண்ணிகளிலிருந்து என்னை விடுவிப்பார். நான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல தைரியப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லும் பொழுது, since he lives forever, his goodness is also living forever. அல்லேலூயா. என்னுடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய நன்மையும் முடிந்து போவதில்லை. There is no end to my goodness. There is no end to my grace. There is no full stop to my mercy. என்னுடைய கிருபைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. என்னுடைய கிருபைக்கு ஒரு அடைப்பு நீங்கள் ஏற்படுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கடைசி நாள் மட்டும், அதற்கு பிறகும் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று கர்த்தருடைய பிள்ளையை தைரியமாக விசுவாச அறிக்கை செய்யும்படி கர்த்தருடைய நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 4வது வசனம். The book of Isaiah chapter 41 and verse 4. ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் என்று கர்த்தர் ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? உலகம் உண்டானது முதற்கொண்டு, ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் படைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, அதற்கு பிறகு நோவாவினுடைய பிரளயத்திலே அழிந்து போன அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்தல்ல, பேழையிலே பாதுகாக்கப்பட்ட 8 பேர்களிலிருந்து புது சிருஷ்டிகளாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்த அந்த ஜன சதலங்களிலிருந்து ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், எத்தனை தலைமுறைகளை நான் வரவழைத்து இருக்கிறேன். How many generations have come since the flood of Noah என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டுவிட்டு கர்த்தரே பதில் சொல்லுகிறார், முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே பிந்தினவர்களோடும் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, என்னை அழைத்த தேவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கமாக இருப்பாரா? என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தப்புவிப்பாரா? என்னுடைய சந்ததிகளுக்கும் நன்மை செய்வாரா என்று நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவராகிய நானே பிந்தினவர்களோடும் கூட இருக்கிறவராகிய தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு, என்னுடைய ஓட்டத்திற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் எப்படி ஞானவான்களாக இந்த பூமியிலே இருப்பார்களோ இல்லையோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று அங்கலாய்க்கும் தகப்பனே, தாயாரே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்த தேவன் அவர் முந்தினவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் பிந்தினவராக இருந்து அவர் உங்களுக்கு செய்ததை விட அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இனி வரப்போகும் சந்ததிகளுக்கும் செய்வார் என்றே கர்த்தருடைய நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
உங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை காப்பார். சகாயம் செய்யும் கர்த்தர் செய்யும் 3 காரியங்களை இப்பொழுது நாம கேட்டோம். முதல் காரியம், பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். 2வது, உங்களை குறித்த சத்துருவின் வார்த்தைகளை அபத்தமாக்கி போடுவார். 3வது, உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களை காப்பார். நம்பினால் கைகளை உயர்த்தி ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன் சொல்லுவீங்களா? செய்தியினுடைய ஒரு பகுதி தான் முடிந்திருக்கிறது. 2வது பகுதிக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். சகாயம் செய்யும் கர்த்தர் செய்யும் 3 காரியங்களை குறித்து கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது 15வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:1 கர்த்தர் எரேமியாவை பார்த்து இப்படி சொன்னார், மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்களின் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு என்று தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார். இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்னும் 3 இடங்களிலே கர்த்தர் இதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரமில்லை, வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 7:16, ஜெரமையா 7:16, எரேமியா 11:14, ஜெரமையா 11:14 அண்ட் ஜெரமையா 14:11, எரேமியா 14:11. இந்த 3 வசனங்களிலும் கர்த்தர் 15:1 சொன்ன காரியத்தை திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு நான் இரக்கம் பாராட்டுவதில்லை. மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் இவர்களுக்கு நான் இரக்கம் பாராட்ட மாட்டேன். இவர்களை எனக்கு முன்பாக நிற்கக்கூட அவர்களுக்கு தகுதி இல்லை. இவர்களை என்னுடைய முகத்தின் முன்பாக நின்று இவர்களை துரத்திவிடு என்று தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று அல்ல, என்னுடைய மனம் கூட இவர்கள் பக்கமாக திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even my heart, even my soul, even my mind will not be turned towards them. I will not look upon them with favor என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இப்படி கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது என்று நீங்கள் கேட்கலாம். எத்தனையோ பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ வல்லமையான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேரை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆனால் விசேஷ விதமாக இங்கே மோசேயையும் சாமுவேலையும் குறித்து சொல்லுகிறதனுடைய நோக்கம் என்ன? Why is God specifically talking about Moses and Samuel here? அவர்கள் பெரிய மன்றாட்டு வீரர்கள் என்பதினாலா? ஆம், அவர்கள் பெரிய மன்றாட்டு வீரர்கள் என்பதினாலே மட்டுமே என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 99வது சங்கீதத்தில் 3 பேர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 99 வசனம் 6வது வசனத்தை வாசியுங்கள். Psalm 99 and verse 6 வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும். சங்கீதம் 99:6 அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவீங்களா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளிலே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே 3 பேர்களை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே 99:6 ஆண்டவர் ஹால் ஆஃப் ஃபேமிலிருந்து 3 பேர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்திலே அவர்களுக்கு பிரத்யேக ஒரு மகிமையின் பீடத்தை கொடுத்து அந்த பீடத்தில் அவர்களை நிற்க வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் மன்றாட்டு வீரர்களாக இருந்தார்கள் என்பதினாலே. They were prayer warriors. அவர்கள் ஜெபித்தால் கர்த்தருக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என்பதினாலே கர்த்தர் இவர்கள் நிர்பந்தமாக ஜெபிக்கும் பொழுது கட்டாயமாக அற்புதத்தை, அவர்களுக்கு வேண்டிய பதிலை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதினாலே இந்த 3 பேர்களுடைய பெயர்களையும் இங்கே எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். மோசே, ஆரோன், சாமுவேல். அல்லேலூயா. 2 பேர்கள் ஆசாரியர்கள். மோசேயும் ஆரோனும் ஆசாரியர்கள். சாமுவேலும் ஆசாரியன் தான், ஆனால் அவன் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். மோசேயும் தீர்க்கதரிசி. ஆனால் மோசேயும் ஆரோனும் கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே ஊழியம் செய்தவர்கள் என்பதினாலே அதிலே ஒருவனை அகற்றி ஒருவனை மட்டும் எடுத்துக்கொண்டு மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும், எரேமியா 15:1 எரேமியா 15:1 இந்த 2 பேர்களை மட்டும் குறிப்பாக வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் ஜெபித்தாலும் இஸ்ரவேலின் பக்கமாக என்னுடைய மனம் சாராது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெரிய மன்றாட்டு வீரர்கள். இவர்கள் ஜெபித்தால் கர்த்தர் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது, அற்புதங்கள் செய்யாமல் இருக்க முடியாது என்று கொஞ்சம் முன்பு தான் சொன்னேன். ஆனால் இவர்கள் இப்பொழுது ஜெபித்தாலும் இஸ்ரவேலுக்கு நான் நன்மை செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுவதனுடைய காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்தினாலே பரலோகத்தின் கதவுகளை திறக்கச் செய்தவர்களில் மோசேயும் சாமுவேலும் ஆரோனும் முதன்மையானவர்கள்.
ஆனால் அவர்கள் ஜெபித்தாலும் நான் அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுவதனுடைய காரணம் என்ன? காரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மனிதனுடைய பாவம், the sins of one man's sin stood before God and his intercessory warriors. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு பட்சமாக அவர்களுக்காக ஜெபிக்கும் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் ஒரு புறத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷனுடைய பாவம் நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த மனுஷன் யார்? எரேமியா 15:4. எரேமியா 15:4 அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளை நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, யூதர்களைப் போல பூமியிலே அலைந்து திரிந்தவர்கள் வேறே ஒரு கூட்டம் இல்லை. பூமியினுடைய 4 கோடிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் யூதர்கள் பல நாடுகளிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சிலர் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தங்களுக்கு தந்த அந்த பூமிக்கு, அந்த வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற யூதர்களையும் எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய பாவம், மனாசே என்னும் ராஜன், நான் நம்பி அதிகாரம் கொடுத்த ஒரு ராஜா, எருசலேமில் அவன் செய்த பாவங்களின் நிமித்தமாக, அவன் செய்த பொல்லாங்கி நிமித்தமாக இந்த முழு ஜனங்களையும் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When one man's sin became the curse of an entire nation, that's a serious thing. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை மட்டும் பேசிவிட்டு போக நான் இன்று வரவில்லை. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் வழி என்ன என்று சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, சகாயம் செய்யும் கர்த்தர் செய்யும் 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமா? இந்த காரியத்திலே கவனமாய் இருக்க வேண்டும். நிர்விசாரமாய் இருக்கும் தகப்பனே, ஜெபத்திற்கு வர விரும்பாத பிள்ளையே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்யும் பாவத்தின் நிமித்தமாக உன்னுடைய முழு குடும்பமும் கர்த்தருடைய கோபத்தினாலே பற்றி எறியக்கூடாது. தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், தாயார் கோவிலுக்கு போகிறார்கள், சபைக்கு போகிறார்கள், காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துகிறார்கள். மகன் எங்கே? மகன் சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மகள் எங்கே? மகள் சோசியல் மீடியாவில் பொழுது போக்கி கொண்டிருக்கிறார். நண்பர்களோட, தோழிகளோட சுற்றி கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களில் இது வித்தியாசமாக இருக்கும். தகப்பன் சபைக்கே வருவதில்லை, மனைவியும் பிள்ளைகளையும் அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சில குடும்பங்களிலே தகப்பனும் தாயாரும் வருவார்கள், பிள்ளைகள் வருவதில்லை. சில குடும்பங்களிலே பிள்ளைகள் மட்டும்தான் வருவார்கள், தகப்பனும் தாயும் எங்கே என்று தேடி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, மனாசேயினுடைய ஒரு பாவத்தின் நிமித்தமாக, மனாசே என்னும் ஒரு மனிதன் செய்த பாவங்களின் நிமித்தமாக ஒரு தேசத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய கோபாக்கினி பற்றி எரியும் என்றால், இன்று உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கமாய் நடந்தால் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கிடையாது. உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன நன்மையும் உங்களுக்கு வந்து சேராது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக பற்றி எரியும் என்று சொல்லவும் இன்று கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யூதாவின் ராஜாக்களில் நல்ல ராஜா என்று பெயர் எடுத்தவன் எசேக்கியா. அவனுக்கு மகனாக பிறந்தவன் தான் மனாசே. கிங் ஹெசக்கியா was a noble king, was a good king. அவனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் மனாசே. இந்த தகப்பனுக்கு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தங்கமான மனுஷனுக்கு பிறந்த மனாசே தகப்பனை விட நன்மை உள்ளவனாக, தகப்பனை விட பக்தி சிரத்தை உள்ளவனாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவன் மாறவில்லை. மனாசே குறித்து நாம் வாசிக்கிறோம். மனாசேனுடைய பாவங்கள் என்ன என்று பார்க்கிறோம். மனாசே யூதா ராஜாக்களின் வரிசையில் மோசக்காரனாகவும் பொல்லாங்கு செய்கிறவனாகவும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் வாழ்ந்தான் என்றே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகின்றது. மனாசே இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணினான். புறஜாதிகள் மட்டுமே அந்த பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருந்தன. புறஜாதிகளுடைய ஆசாரிய வர்க்கங்கள் மட்டுமே அந்த பள்ளத்தாக்கிலே தங்களுடைய பிள்ளைகளை பலி செலுத்தி கொண்டிருந்தன. ஆனால் மனாசே ஒரு நாள் தீர்மானித்தான், அவர்கள் செய்வதை விட அதிகமாக நான் செய்வேன். பொல்லாப்பு அவனுடைய இருதயத்தில் அதிகமான பொழுது தன்னுடைய குமாரர்களையும் தீமிதிக்க செய்தான் என்று பார்க்கிறோம். மனாசே அது மட்டுமல்ல, அவன் நாளும் நிமித்தமும் பார்க்கிறவனாக இருந்தான், பில்லி சூனியம் செய்கிறவனாக இருந்தான் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய காரியம் எப்படி ஆகும் என்பதை கண்டுபிடிக்க
கிரகிக்க கர்த்தர் தன்னுடைய கைகளில் தந்த வேத புஸ்தகத்தை ஒரு நாளும் புரட்டி பார்க்காமல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் மூட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது வெளியே போகும் பூசாரிகளையும், வெளியில அடுத்த வேளை சோறு எங்கிருந்து வரும் என்று தெரியாது 2 பச்சை கிளிகளையும் வைத்துக் கொண்டிருக்கும் ஒருவனுடைய அவனுக்கு முன்பாக கைகளை நீட்டி ஜோசியம் பார்த்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லும் விசுவாசியே, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அப்படி செய்கிறீர்களே ஆனால் கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக பற்றி எரியும் என்று சொல்லவும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு கோபம் ஊட்டாமல் இருங்கள். டோன்ட் பிளே வித் சின். உங்கள் கேலண்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாட்களை பார்க்கவே, நாட்களை பார்க்க மட்டுமே. ஆனால் நாட்களை கிரகிக்கும் அறிவை இந்த வேத புஸ்தகத்திலிருந்து மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு கூட சொல்லுகிறேன். இன்று கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று மார்தட்டி கொள்ளும் குடும்பங்களில் கூட நல்ல ஒரு காரியம் நடக்கும் பொழுது கேலண்டரை பார்ப்பார்கள். விசேஷமாக ஒரு கேலண்டர் வைத்திருப்பார்கள். அதில் நல்ல நாள், முகூர்த்தம், சுப முகூர்த்தம், யமகண்டம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அவர்கள் காரியங்களை தீர்மானிப்பார்கள். பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டு இருப்பார். பொண்ணும் பையனையும் வர சொல்லுங்கன்னா சொல்லுவார், இல்லை எங்கள் தம்பி பையன் வரல, கொஞ்சம் நேரம் ஆகும். தம்பி பையன் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கிறான். தம்பி பையனுக்காக வெயிட் செய்து கொண்டு இருக்கல. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யமகண்டம் எப்போ முடியும், முகூர்த்தம் சுப முகூர்த்தம் எப்போ வரும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லா சபைகளிலும் இன்று பாரம்பரிய சபைகள் என்று மார்த்தொட்டி கொண்டிருக்கும் சில சபைகளிலும் இந்த பழக்க வழக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். லெட்ஸ் நாட் க்ளோஸ் அவர் ஐஸ் டு தீஸ் ஈவில் திங்ஸ். ஒரு மனிதனுடைய பாவத்தை நிமித்தமாக இஸ்ரவேலை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் செய்த பாவம் எவ்வளவு எவ்வளவு அதிகமாக கர்த்தர் அதை வெறுத்தார், எவ்வளவு பொல்லாங்காக அது கர்த்தருடைய கண்களிலே தோன்றினது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்று நமக்கு சொல்லும் காரியம், do not play with sin. பாவத்தோட ஒரு நாளும் விளையாடாமல் இருங்கள். 2வது, find out what displeases God in your life and your tent. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கூடாரத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு விக்கிரகமோ, ஏதாவது ஒரு வல்லமையோ, ஏதாவது ஒரு புஸ்தகமோ, ஏதாவது ஒரு மந்திரம், குறி சொல்லும் காரியமோ உங்களுடைய வீடுகளிலே இருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால், இன்று வீட்டிற்கு போய் உங்களுடைய வீட்டை ஒரு ஸ்ப்ரிங் கிளீனிங் செய்யும்படி நான் கேட்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு மந்திரவாதம், ஒரு பில்லி சூனியத்தினுடைய ஆவி ஒரு புத்தகத்தின் வடிவிலோ ஒரு விக்கிரகத்தின் வடிவிலோ உங்களுடைய வீடுகளில் இருக்குமேயானால் மனாசேயை பார்க்கிறதை போலவே கர்த்தர் உங்களையும் பார்க்கிறார் என்று சொல்லுகிறேன். If your priority is anything other than the presence of God, the power of God and the glory of God, then you are probably standing against God. 3வது காரியம் இன்னும் அதிகமான ஒரு காரியம், இன்னும் நம்ம கவனமாக கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டிய, ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய காரியம். கர்த்தருடைய கண்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஃப் யுவர் priority is anything other than the presence of God, உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தவிர, ஆண்டவருடைய வல்லமையை தவிர, ஆண்டவருடைய மகிமையை தவிர வேறு ஏதாகிலும் காரியம் பெரிதாக இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கும் விதம் மனாசேயை பார்த்த விதமாகவே இருக்கும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 12-13 வசனங்கள். புக் ஆஃப் 2 Chronicles chapter 33 verse 12 and 13. அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மனாசே தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினதினாலே இரக்கம் பெற்றான் என்றும் பார்க்கிறோம். மனாசேனுடைய கதை அப்படி முடியவில்லை. துன்மார்க்கமாக வாழ்ந்தான், பொல்லாப்பு செய்தான், பொல்லாங்கு செய்கிறவனாகவே நடந்தான். அவனுடைய பாவத்து நிமித்தமாக ஒரு தேசம் முழுவதும் அலைய பண்ணும் நிலைமைக்கு வந்தது என்று அவன் அறிந்த பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். He asked God for forgiveness. He repented. அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. Although Manasseh received personal forgiveness, his legacy of sin continued. Hallelujah. அதைத்தான் நான் அழுத்தம் திருத்தமாக என்று சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பும் விசுவாசிய நீங்கள் மனாசேனுடைய பாவங்களை ஒரு காலத்திலே செய்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அழுது ஜெபித்து புலம்பி மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் பெற்றிருக்கலாம். ஆனால் மேக் ஷுர் the legacy of sin does not continue in your family. மனாசே மன்னிப்பு கேட்டான், இரக்கம் பெற்றான். ஆனால் தேசத்திலிருந்து அருவருப்புகள் அகற்றப்படவில்லை. தேசத்திலே பாழாக்கும் எல்லா சம்பவங்களும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் இஸ்ரவேல் ராஜ்யத்திலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தன. Sin has consequences. அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கும் காரியம். பாவத்திற்கு எதிர்வினைகள் உண்டு.
பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று ஒரு கூட்டம் நினைத்து கொண்டிருக்கு. மன்னிப்பார். ஆனால் பாவத்தினுடைய விளைவுகள் பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு புதிய மனுஷனாக மாற வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உத்தரவாதம் செய்ய வேண்டும். இயேசுனுடைய இரத்தத்தை உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் தெளித்து, ஆண்டவரே, நான் வாழ்ந்த பாவமான வழிகளிலே இனி என்னுடைய பிள்ளைகள் வாழ நினைக்க கூட கூடாது என்ற பக்தி வைராக்கியம் உனக்கு வரும் வரைக்கும் கர்த்தர் உனக்கு விரோதமாகவே நிற்பார் என்றே சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. An alcoholic can repent of his sin, but alcohol would have destroyed his body completely. நீ மன்னிப்பு பெற்றிருக்கிறாய், ஆனால் மதுபானத்தினாலே உன்னுடைய சரீரம் இளைத்து போனதே, உன்னுடைய சரீரம் நொடித்து போனதே. A habitual liar can find forgiveness in Christ, but his lies would have made him an unreliable person. அடிக்கடி பொய் சொல்லுகிறவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சமூகத்திலே அவனுடைய நன்மதிப்பு என்றோ குறைந்து போயிருக்கும். அதை திரும்ப அவன் கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆயுசு முடியாது, ஒரு ஆயுசு போதாது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். Although the physical conditions are sometimes unalterable, the God of the Bible offers a fresh new hope in Christ Jesus. இவ்வளவு காரியத்தையும் சொன்னேன், உங்களை அப்படியே விட்டுவிட எனக்கு மனம் இல்லை. என்ன இப்படி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இவர் லேசாக போய்விட்டார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் மனம் உருக்கம் உள்ளவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைக்கு தம்முடைய செவியை சாய்ப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்கள் புதிய மனுஷனாக வேண்டும் என்பதே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான் கர்த்தர் உங்களுக்காக விரும்பும் காரியம். ஹல்லேலூயா. நான் மனம் திரும்பி விட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி நான் இப்படியே வாழ்ந்து விடுகிறேன் என்றல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, நீ புது சிருஷ்டியா, அதுதான் காரியம். புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. புது சிருஷ்டிகளுக்கு தான் எரேமியா 15:11 வாக்குத்தத்தமாக வருகிறது. எரேமியா 15:11 என்ன சொன்னது? உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களையும் இதை ஜூமில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.